கோல்டு ஒரு பவுனோட பிரைஸ் 80K இருந்து 90K வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கரண்ட்லி 1,10,000 எபோ இருக்கிற கோல்டு ஸோ நம்மளுக்கு 80K to 90K வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா ட்ரேடிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செட்டப் எனக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு பேசிக்கா பாக்குறப்ப கோல்டோட பிரைஸ் வந்து இந்தியாவில் டிசைட் பண்றது கிடையாது. யூஎஸ்ல நடக்கக்கூடிய இந்த கோல்டோட கமாடிட்டி ட்ரேடை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்றாங்க. ஸோ கோல்டோட பிரைஸ் பேஸ்ட் பாக்குறப்ப யூஎஸோட ட்ரேடு பிரைஸ், இங்க டாக்ஸ், அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு கிராமுக்கான கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ கரண்ட்லி யூஎஸ்ல கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது $4,000 எபோ வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா $3,500 கோல்டு வருங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ $3,500 வருது அப்படின்னா பர் கிராம் கோல்டு நம்மளுக்கு $112 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு ஆவரேஜா வந்து இந்தியன் ரூபியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு 86 rupees to 88 rupees இருக்குது அப்படின்றப்ப பர் கிராம் நம்மளுக்கு 9,000 இருந்து 9,500 இருந்து ஒரு 10,000 பர் கிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல 24 கேரட் வந்து நம்மளுக்கு 8 கிராம்ஸ் என்ன ரேட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா 80,000 இருந்து 90,000 வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து எப்படி நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் கோல்டுல நான் ஜஸ்ட் வந்து டெக்னிக்கல் வியூ பேஸ்டு பார்க்குறப்ப பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி ஸோ இந்த ஒரு லெவல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஸோ நாம இன்னும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். கோல்டை பொறுத்தளவுக்கு நான் இங்கே தான் வாங்கணுங்கிறத சொல்லலை, இந்த பிரைஸ் வந்தா வாங்கினா பெஸ்ட் அப்படிங்கிறேன். நீங்க இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்ல வாங்கினாலுமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி லாங் டர்மை பேஸ் பண்ணி ஒரு 10 years 20 yearsலாம் நீங்க கோல்டை ஹோல்டு பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் தான். ஸோ அதனால பிரைஸை வந்து பார்த்து கோல்டு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ நான் ஒரு சேவிங்ஸ் பண்ண போறேன், அது வந்து எமர்ஜென்சியா எடுக்காம இப்போதைக்கு நான் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இந்த லெவல்ஸ் வெயிட் பண்ணி சேவ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்னோட சஜஷன் மட்டும்தான் அது. ஸோ இப்போதைக்கு கோல்டோட ப்ரைஸ் பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $4,070 எபோ இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் பிரகாரம் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக் பார்க்குறப்ப அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் வீக் நம்ம பார்க்குறப்ப Monday 23 March 2026 அந்த வீக் பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. அது போத்தும் பார்த்தீங்கன்னா 1 வீக்ல நல்லா ஈக்குவலாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து பிரைஸ் ஃபுல்லா நம்மளுக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் அகைன் ஒரு 50% பிரைஸ்லாம் மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. ஓகே, ஸோ இப்படியே ஏறின பிரைஸ் அகைன் இது வரைக்கும் போயிருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் இருந்திருக்கு, நிறைய பீப்புள்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, அதாவது ட்ரேடர்ஸ் நிறைய ட்ரேட் பண்ணி ஸோ மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அங்க இருந்த மார்க்கெட் அகைன் ஃபால் ஆயிடுச்சு. ஓகேவா? கரண்ட்லி பார்க்குறப்ப அடுத்த 50% அதாவது இந்த ஓவரால் மூவ்மெண்ட்டுக்கு 50% ஆஃப் ஃபாலை வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 23,086 இருந்து மார்க்கெட் அடுத்து மறுபடியும் மேலே போகணும். அதாவது இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனை அது ஃபாலோ பண்ணும். இதான் ஒரு பிரைஸ் ஆக்ஷன், இந்த பிரைஸ் ஆக்ஷனை தான் அது ஃபாலோ பண்ணி கீழே வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரைஸ் பார்க்குறப்ப மார்க்கெட் நம்மளுக்கு அடுத்தடுத்து கீழே வரணும். இப்போதைக்கு $4,100 நம்மளுக்கு உடைச்ச கோல்டு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து டைரக்டா நம்மளுக்கு 3,200 இந்த பிரைஸ் பார்த்துக்கோங்க, $3,200 ஆர் $3,500 இந்த ரெண்டு ரேஞ்ச்குள்ள இருந்து தான் எனக்கு அடுத்து வந்து கோல்டு வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கணும். எப்படா ஒரு ஐடியாவுமே இல்லாம இதை எப்படி சொல்ற அப்படின்னா எனக்கு இதுல இருந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் கோல்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2022ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், நவம்பர் 2022 நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் நல்லாவே அப் ட்ரெண்ட் போயிருக்கு. எங்க இருந்தா $1,800 இருந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா $5,600. ஸோ இங்க இருந்து நமக்கு எவ்வளவு பிரைஸ் ஏறி இருக்குன்னு பாருங்க, ஒரு $4,000 ஏறி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த $4,000 இருந்து எனக்கு ஒரு $2,000 வரைக்கும் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஒரு 50% ஆஃப் ப்ராஃபிட்டா புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டா புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு ஒரு $2,000 நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஏரியாவான $3,500க்கு நமக்கு கோல்டு இந்த 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க அப்படின்றப்ப
இந்த பிரைஸ்ல கோல்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நாம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானும் கோல்டு வாங்குறதுக்கான பிளான் பண்றப்ப எனக்கு இது வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடியே கிடைச்ச கன்ஃபர்மேஷன், இங்க வந்து எனக்கு திரும்புறப்பே கிடைச்ச கன்ஃபர்மேஷன் அது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி வீக்குமே நான் கோல்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது ஸ்ட்ராங்கா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே வந்துட்டு இருக்கு. நீங்களும் ஜஸ்ட் இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணுங்க. $3,500 $3,200 கோல்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா $3,800 உடைக்குதுங்கிறப்பே நமக்கு கோல்டு இங்க வர ஆரம்பிக்கும். அப்ப நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எவ்வளவு மந்த்ஸ் எடுக்குங்கிறத என்னால எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நான் பாக்குறது எல்லாமே டெக்னிக்கலா பேஸ் பண்ணி கோல்டோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை நான் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால என்னால மந்த்தை வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் வெயிட் பண்ணலாம் இந்த ஒரு லெவல்ஸ்க்கு. நீங்க எனக்கு அர்ஜென்ட்டா கோல்டு தேவை அப்படிங்கிறப்ப வாங்கிக்கலாம். இல்ல நாங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இதுல இருந்து என்ன கன்ஃபர்மேஷன், என்ன ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ராபர்ட் கியோசகி ரிச் டாட் புவர் டாடோட ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அவரு வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகுங்கிறதே அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் 1 yearக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கோல்டு, சில்வர், பிடிசி எல்லாமே கிராஷ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ நம்மளுக்கு கோல்டோட ப்ரைஸும் கிராஷ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கும் டெக்னிக்கல் லெவல்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் தான். ஸோ ஜஸ்ட் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு கோல்டு 80,000 இருந்து 90,000 வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட சஜஷன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்து கோல்டை வாங்க ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் வெயிட் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் கோல்டு வாங்கினாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் அண்டு வேர்ல்டில் நடக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.